வேண்டும். ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் நன்றி செலுத்தவில்லையானால் அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுடைய மனதிலே அவனை நன்றி செலுத்தினால் அவன் பெரிய ஆளாக ஆகிவிடுவான், நம்மை மீறி விடுவான். அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கிறோம். அதுவல்ல விளக்கம். ஒரு மனிதனுக்கு மனிதன் நன்றி செலுத்துகின்ற பண்பு இருக்கிறதே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு அது உந்து சக்தியாக அமைத்து தருகிறது என்கின்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய எத்தனையோ நியமத்துக்களை நாம் அனுபவிக்கின்றோம். சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் காற்று எவ்வளவு சுத்தமானதாக அல்லாஹ் தருகின்றான். நாம் அனுபவிக்கின்ற உலகத்தினுடைய பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு வசப்படுத்தப்பட்டு தந்திருக்கின்றதை அவதானிக்கின்றோம். உலகத்திலே உள்ள பொருட்கள் அனைத்தும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. உலகத்திலே உள்ள அதிகமான பொருட்களும் படைப்பினங்களும் எங்களுக்கு பணி செய்யக்கூடியதாக இருக்கின்றன. ஆகவேதான் நன்றி உணர்வை அல்லாஹ் மனிதனாகிய எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றான். ஆனால் இன்று மனிதன் நன்றி கெட்டவனாக வாழுகின்றான். இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத், மனிதன் நிச்சயமாக ரப்புக்கே நன்றி கெட்டவனாக வாழுகின்றான் என்று ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே நாம் நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது ஒரு பாரிய ஒரு விளைவை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஹதீஸிலே நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தற்காலத்துக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸ், அஜபல்லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமாக இருக்கிறதே. நபி அவர்கள் ஆச்சரிய வார்த்தை போட்டு பேசுகிறார்கள். ஒரு மூமினுடைய விவகாரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்ன அம்ரஹு குல்லஹு கைருல்லா, அவனுக்கு என்னதான் நிகழ்வு நடந்தாலும் அது நலவாகத்தான் இருக்கும். நாம் நினைக்கிறோம் கெடுதி என்று. ஒரு சம்பவம் வெறுக்கத்தக்கதாக இருந்தாலும் அதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு நலமாகத்தான் இருக்கும். அதனுடைய இரகசியத்தை, அந்தரங்கத்தை, அகமியத்தை எங்களால் உணர்ந்து பார்க்க முடியாது. அதுதான் எங்களுடைய தவறு. ஆகவே ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அவனுக்கு என்னதான் லாப நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவனுக்கு அது சிறப்பும் கைருந்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வலிசராக்க அகதின் இல்லாலி மூமின், மூமினை தவிர வேறு எவனுக்கும் இந்த உணர்வு கிடைக்கப்படவில்லை. மூமின் அல்லாதவனுக்கு இப்படி ஒரு எண்ணப்பாடு வராது. அவன் நலவு நடந்தால் புலகாங்கிதம் அடைந்து நெஞ்சி வெடிச்சு சந்தோஷப்பட்டு சில வேளை ஹார்ட் அட்டாக் அவனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. சில வேளை கவலையினால் மிகவும் அவன் நொந்து போய் கவலை அவனை ஆட்கொண்டு ஹார்ட் வருத்தங்கள் வருகின்றன. ஏன்? ஈமான் என்ற பவர் சக்தி அவனிடத்திலே இல்லை. ஒரு மூமின் என்றால் நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் எனக்கு நலவுதான் என்று விசுவாசம் கொள்வான். இந்த விடயம் மூமினுக்கு மாத்திரம்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், மூமின் அல்லாதவனுக்கு அல்ல. மூமின் அல்லாதவன் பதஷ்டப்படுவான், ஆத்திரப்படுவான், விவேகம் அடைவான், வேகமாக செயற்படுவான். அவனுக்கு நல்லது கெட்டது விளங்காது. ஆனால் மூமினுடைய ஆச்சரிய விடயம் என்னவென்றால் அவனுக்கு நடக்கின்ற விடயம் எல்லாம் நலவாகத்தான் இருக்கும். இன் அசாபத்து சர்ரா, நபி அவர்கள் பின்னர் சொன்னார்கள், அவனுக்கு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான நிகழ்வுகள் நடந்தால் ஷக்கர, நன்றி செலுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய முயற்சிக்கு அல்லாஹ் தந்த கூலி. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பொறுமைக்கு தந்த கூலி. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பணிவு தன்மைக்கான கிடைத்த கூலி இது. ஆகவே நான் சந்தோஷமாக அல்லாஹ்வை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று மனசார வாயார சொல்லிக் கொண்டிருப்பான். யாரு? ஒரு உண்மையான யதார்த்தம் உள்ள மூமினாக இருந்தால். ஃபகான கைருல்லாஹ், அதுவும் அவனுக்கு சிறப்பு தான். வாழ்வு நல்லதாக செழிப்பாக இருந்து நன்று செழித்து அவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு அது சிறப்பான முடிவை ஈட்டித் தரும். வைன் அசாபத்துல்லர்ரா, அவனுக்கு கெடுதிகள் ஏற்பட்டால், சங்கடங்கள் ஏற்பட்டால், தோல்விகள் ஏற்பட்டால் சபர, பொறுமை அடைவான். இதுதான் ஒரு மூமினுடைய உண்மையான ஆச்சரியத்தக்க விஷயம். பகான கைருல்லா, அந்த பொறுமையும் அவனுக்கு நலவை ஈட்டித் தரும். இந்த ஹதீஸ் ஒன்றே போதும் எங்களோட வாழ்க்கைக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வரலாம், இன்ப துன்பங்கள் வரலாம், லாப நஷ்டங்கள் வரலாம். நாம் நஷ்டத்திலே
துவண்டு போய் கவலையில் ஆழ்ந்து வருத்தங்களை நோய்களை நாம் தேடிக்கொள்ளாமல் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது அல்லாஹ்வை மறந்து செயல்படாமல் நடுநிலையாக ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் யார் தெரியுமா? உம்மா வசதியா என்று இந்த சமூகத்துக்கு உம்மத்தே முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சொல்லப்படுகிறது. உம்மா வசதியா என்றால் நடுநிலை காக்கும் சமுதாயம், எல்லா நிலைமைகளிலேயும் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு சமுதாயம். நீங்கள் சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்ய வேண்டாம், நடுத்தரமான நிலைமையில் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். கைகளை செலவழிப்பதில் விரித்து விடவும் வேண்டாம், கைகளை செலவழிக்காமல் பொட்டி விடவும் வேண்டாம், இடைநிலையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள். நடுநிலையான போக்கைத்தான் இஸ்லாம் கடைபிடிக்கின்றது. இந்த ஹதீஸும் அந்த நடுநிலை போக்கைத்தான் எங்களுக்கு ஆதாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷுக்ருன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறது என்பதை சிலர்கள் விளங்கி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ரு லில்லாஹ் என்று நாவால புகழ்வது அதுவும் ஒரு வகையான நன்றி செலுத்தல் தான். ஆனால் எங்களுடைய வாயினால் சொல்லுகின்ற அந்த வார்த்தை பிரயோகத்தோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, எங்களை நாம் ஒரு ஷைத்தானிய அல்லது நப்சானியத்தான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லாது எங்களை அல்லாஹ்வுக்கு வழிப்படுத்திக் கொள்வது, இதுவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுதான். எங்களுடைய உடலை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களில் கழித்துக் கொள்வது, இதுவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற விடயம்தான். வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ரு லில்லாஹ் என்று வாயால் சொல்லுவதல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, ஷுக்ர் என்பது அல்லாஹ்வுடைய நற்பொருத்தத்தை ஏற்படுத்தி தரும். ரிதா, அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வ